டியூஸ்டே மார்னிங், மண்டே நைட்டே வந்துட்டு பாதாம், பிளாக் ரைஸின், அப்புறம் சியா சீடு, பாதாம் பிசின், அப்புறம் வெந்தயம் எல்லாத்தையும் வந்துட்டு ஊற வச்சுருவேன். இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து. இது கூட சேர்த்து கடலை பருப்பும் ஊற வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப நாளா பருப்பு வடை சாப்பிடணும் போல இருந்துச்சு. பருப்பு வடை, கடலை வடை என்ன வேணா சொல்லலாம். அப்புறம் வெந்தயம் வந்து எனக்கு மட்டும் 1 கிளாஸ் ஊற வச்சுருவேன். ஆ அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு 2 கிளாஸ் வாட்டர் ஊத்தி, அத வந்து கொதிக்க விட்டு, 1 கிளாஸ் வர வரைக்கும் வத்த விட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவேன். கடல பருப்பு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஆனா வந்து நான் மறந்துருவேன். அதனால தான் வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இது வந்து கத்தாரோட வியூ. நான் கத்தார்ல தான் இருக்கேன். ஆ எப்படி இருக்கு பாருங்க. செம்ம வெயில் இப்போ. இப்பதான் வந்துட்டு இங்க வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சுட்டு, வெந்தயத்த வந்துட்டு கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஆ எடுத்து குடிச்சுட்டேன். அதோட சேர்த்து ஒரு 500 எம்எல் வாட்டரும் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து குடிப்பேன். அதுக்கப்புறம் யோகா ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஒரு யோகா வந்து 30 மினிட்ஸ் பண்ணுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். முன்னாடி நாள் ஊற வச்சிருந்த பாதாம், அப்புறம் பிளாக் ரைஸ், அது கூட சேர்த்து வால்நட்டு, முந்திரி, 2 டேட்ஸு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்ப்கின் சீட்ஸு. இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இது கூட சேர்த்து ஒரு ஃப்ரூட். அது கூட சியா சீட் ஊற வச்சிருந்தேன்ல அதையும், கொஞ்சம் பாதாம் பிசினையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்டோட சேர்த்து சாப்பிட்டுக்குவேன். டெய்லி ஒரு ஃப்ரூட்டு. அந்த ஃப்ரூட் கூட சேர்த்து சியா சீட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்குவேன். தனியா சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதனால இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு பருப்பு வடை வந்துட்டு செஞ்சேன். இது கூட சேர்த்து முந்தின நாள் வந்து வச்சிருந்த மீன் குழம்பு இருந்துச்சு. அந்த மீன் குழம்பும், அப்புறம் பருப்பு வடையும் சேர்த்து லஞ்ச வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பருப்பு வடை, திடீர்னு இப்படிதான் ஏதாவது கிரேவிங்ஸ் வரும். உங்களுக்கும் இப்படிதானா? அத சாப்பிட்டா தான் வந்துட்டு ஏதோ ஒரு வந்து திருப்தி கிடைக்கும். இந்த மாரி வீடியோஸ் பார்க்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.